நான் படம் எப்படி இருக்குங்க? படம் செம்மையாக இருக்குதுல, எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படத்தோட கான்செப்ட் அப்படி நின்று பேசு. கான்செப்ட்னா எப்படி இருக்குது? என்ன கான்செப்ட்? சூப்பராக இருக்குதுல. டேரக்டர் கான்செப்ட் பொலிட்டிக்கலா இல்லை ஃபேமிலி ட்ராமா? அதாவது ஜனநாயகன் நம்ம சிஎம் உடைய கதை, சிஎம் அதான் கதையே. அதான் பொலிட்டிக்கல் ட்ராமா. பொலிட்டிக்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் அண்ட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சூப்பராக இருக்குது. படம் எப்படி பேசுங்க? நல்லா படம்லாம் பறகுது. நம்மள தலையோட லாஸ்ட் மூவி இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது, சோகமாக போகிறோம். படம் ப்ரோ நல்லா இருக்கு, சூப்பராக. குஷி ஆனந்த் வந்தார் ப்ரோ, சரியா நல்லா இருக்கு. பெண் பிள்ளை பத்திரிக்கை எல்லாரும் இந்த வந்து பொறுத்த பாருங்க. பெண் பிள்ளை பத்தி எல்லாரும் பாருங்க. சொல்லிருக்க கருத்தை மட்டும் பாருங்க. பெண் பிள்ளை பத்தி எல்லாரும். படத்தோட கான்செப்ட் வந்து ஃபேமிலி ட்ராமாவா இல்லை பொலிட்டிக்கல் சம்பவமாவா? பொண்ணை பத்த எல்லா அப்பாங்களும் வந்து பார்க்க வேண்டிய படம். சரி, நான் நீங்கள் சொல்ல கான்செப்ட்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பகவத் கேசின்னு ஒரு படம் தெலுங்கு படம், அது சம்பந்தமா தழுவி எடுத்துருக்காங்க. ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இல்ல ஒரு விமர்சனம் இருந்துச்சுல்ல, அது சம்பந்தம் இல்ல ஒரு கேட்கற கேள்வி மட்டும். அது சம்பந்தமா ஏதாவது வந்து ஃபுல்லா காட்டுறீங்களா? பகவத் கேசரி ரீமேக்கா இருந்தாலும் உங்களுக்கு கான்செப்ட் தான் முக்கியம். பாருங்க, ஒரே வேரியேஷன் நல்லா காட்டிருக்காங்களான்னு கேட்கறேன். எல்லாம் அருமையா இருக்குது. ஹாலிவுட்டே தோக்குற மாதிரி இருக்குது. படம் எப்படி பிடிச்சிருந்தாங்க? சொல்லா படம் எப்படி இருக்குங்க? சூப்பராக தலை. இதெல்லாம் தலைவரோட கடைசி படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ஃபீல் பண்ணுறதில்ல. இது மாதிரி தளபதி இது மாதிரி நடக்க மாட்டாது தலை. இதான் ஒரு படம் பிளாஸ்ட். என்ன கான்செப்ட்? படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் சொல்லணும்னா தெரிஞ்சா. அப்புறம் படம் பிடிச்சிருந்தீங்களா? அப்புறம் படம் எப்படி போகுது ப்ரோ? படம் வந்து தரமாக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ படம். ஏன் இத்தனை நாள் இது நிறுத்தி வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் சினிமான்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அந்த தளபதியோட தாக்கம் என்றைக்குமே குறையாது. எவ்வளோ இப்போ தளபதி வந்து இது கடைசி படம், திரும்பி அவர் நடிக்கின்ற வேண்டி வச்சிட்டானுங்க ப்ரோ. அழுவிட்டு தான் ப்ரோ வெளியே வர. இதுக்கப்புறம் தேட்டருக்குலாம் வந்து இந்த மாதிரிலாம் செலிப்ரேஷன் பண்ணணும் நான். சரி, இதுக்கப்புறம் வேறோட படத்தை பார்க்குற மாதிரி உங்களுக்கு பிளான் இருக்கும்? இதுக்கப்புறம் எங்கே ப்ரோ ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது ப்ரோ. இந்த ஃபீல் வராது. டைரக்ஷன் எல்லாம் நல்லா பக்காவாக இருக்குங்களா? பக்கா டைரக்ஷன் ப்ரோ, பக்கா கமர்ஷியல் படம். சரி, இன்னும் நம்ம மமிதா பைஜோ பூஜா கிட்டக்கெல்லாம் ஏதாவது ரோல் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை ஹீரோயினை மட்டும் கவர்ச்சிக்கு ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா? அப்படி ஏதாவது? கடைசியில் அவங்களோட ஆக்ஷன் சீன் செம்மையாக இருக்குது, செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தளபதி தான் என்றைக்குமே வாழ்ந்தாலும் சத்தாலும் தளபதி தான். கேமியோ ரோல்லாம் யார் பண்ணியிருக்கா? கேமியோ வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. லோகேஷ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தளபதி வந்து 3 மணி நேரம் கண்ணு கலங்கிடுச்சு. தளபதி நடிக்க மாட்டாரு, 3 நேரம் அரசியல் ஈடுபட போறாரு. அவர் இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போவோம். எப்பவுமே தளபதி தான். தளபதி எப்பவுமே நல்லா இருக்கணும். விஜய் வந்து யாருமே அடிச்சுக்க முடியாது. படம் வேற லெவலுக்கு, தளபதி வேற நினைச்ச மாதிரி செஞ்சுட்டாரு. நான் சூரிய ரசிகர் தான். நான் நல்லா இருக்கு. பிளாஸ்ட் கள்ளக்குறிச்சியிலேருந்து வருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகுது படம். இப்போ வந்து ஜூலை ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி ஏப்ரலில் ரிலீஸ் ஆகிற படம் அதே இப்போ ரிலீஸ் ஆகுது. அதே பீக்கோட அதே எனர்ஜியோட இந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அதே எனர்ஜியோட தான் வந்திருக்காங்க. இது எங்கள் தலைவலியாக ஃபுல் மாசி காட்ட முடியும். எலெக்ஷன் நாம தான், கலெக்ஷன் நாம தான். ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஏதாவது கட்சியை வந்து தாக்கி பேசியிருக்காங்களா? பொலிட்டிக்கல் நல்லா பேசியிருக்காங்க. இந்த படம் மட்டும் தேர்தல் முன்னாடி வந்திருந்ததுன்னா இப்போ தேர்தலில் நடந்த இம்பேக்டோட 2 கட்சிக்கும் இன்னும் பயங்கர அடி இருக்கும். 108 தொகுதிக்கு டிவிக்கு வந்து பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக எடுத்துருக்காங்களா? இல்லை ஏடிஎம்கே டிஎம்கேவை தாக்கி ஏதாவது எடுத்துருக்காங்களா? சீன் ஏதாவது இருக்கா? அப்படி சீன் இருக்கு. நம்ம கள்ளக்குறிச்சியில் நடந்த இம்பேக்டே நம்ம கள்ளக்குறிச்சியை தளபதி கண்டிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம கள்ளக்குறிச்சி மக்களுக்கு நடந்த சதி திட்டத்தை தளபதி இந்த படத்து மூலமா எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த கள்ளச்சாராய இஷ்யூவை எடுத்து நேரடியாக அந்த படத்தில் சொல்லியிருக்காரு. மக்களுக்கான அநீதி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு.
விசில் சின்ன வெற்றி பெற்றிருக்கும். அதுல சதி திட்டத்தால கொஞ்சம் மூடி அப்போ வந்து பக்கா வந்து பொலிட்டிக்கல் ட்ராமா மூவியாக தான் இருக்கு அப்படிதானே? 100% தளபதி படம் ஃபுல்லா தளபதி படம். தளபதி ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம். ஆனா என்ன ஒரு கவலைனா அவர் இதோட போயிட்டாரு. அந்த ஒரு கவலை தான் எங்களுக்கு இருக்கு. நீங்க எல்லாம் சேர்ந்து திரும்ப படத்தில் நடிக்கணும்னு சொல்லி எல்லாம் போய் நேராக போய் பார்த்து கோரிக்கை வைங்க. அவரு இருந்தாலும் மக்களுக்கு பணி செய்யணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டார். அதை நம்ம மதிச்சு தான் ஆகணும். மக்களோட தீர்ப்பை நம்ம மதிச்சு தான் ஆகணும். இருந்தாலும் அவர் ஒரு படம் நடிச்சு இதுக்கப்புறம் அந்த ஃபீலிங் வர முடியாது. எங்களை நாங்கள் சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்து தான் வளர்ந்தோம். அவரை பார்த்து தான் இது பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒரு சகாப்தம் முடிஞ்சிடுச்சு. என்னதான் இருந்தாலும் தளபதி வாழ்க்கை அவரோட புகழை கோலிவுட்டை விட்டு அவர் என்னைக்கு போனாலும் அவர் கோலி 2031 தளபதி இந்த படத்தில் மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, எத்தனையோ அரசியல்வாதி ஏமாற்றிட்டு இருந்த மக்களை ஏமாற்றிட்டு இருந்த ஜனங்க மத்தியில் மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்காரு. ஆனால் ரசிகர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்காரு, ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்காரு. படம் முடிவு வெளியே வரக்குள்ள எவ்வளோ ஃபோர்ஸாக உள்ளே போய் எனர்ஜியாக பார்க்க போகணுமா ரசிகருங்க. ஆனால் வெளியே வரக்குள்ள இதுக்கப்புறம் அந்த திரையரங்குக்குள்ளே எப்போ நாங்கள் வருவோம் அந்த ஃபீலிங் எங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் மக்களுக்கு சேவை செய்கிற நிரந்தரமான ஒரு நல்ல முதல்வர் வந்துட்டாருன்னு ஒரு தன்னம்பிக்கை பூசியை கொடுத்துருக்காரு. நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் டிவிக்காக தான் ஆட்சி செய்ய தமிழகத்தை வாழ்க தமிழ், தமிழக தளபதி. நம்ம தளபதி படம் இது சிஎம் கொளுத்துறோம். அம்மா ஓகே. நோ எலெக்ஷன் நாம தான், கலெக்ஷன் நாம தான்.